செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசுகிறப்போ இருந்தவர் தான். பட் ஆனால் இப்போது மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கா, ஒரு பெரிய சமூக ரீதியான வாக்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவர் தொகுதியிலே அவருக்கு அந்த அளவுக்கான ஒரு இது இல்லைங்கிறதா சொல்கிறாங்க. அது தாவேக்காவுக்கு எந்த மாதிரி பலமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்தது பேராசிரியர் அன்பழகன் இருந்தார்ல, திமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். ஆமாம் இருந்தார், பொருளாளராக இருந்தார். அவர் இங்கே இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள்ட்ட தோற்று போகிறார். ஓகே, இது எப்படி பார்க்குறீங்க? பொருளாளர் அவர் அன்பழகன் அவர்களுக்கு அவரை செல்வாக்கு இல்லாத அவரெல்லாம் பார்க்க முடியுமா நீங்கள்? அந்த கட்சியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் இப்போ அந்த சூழல் செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த கட்சியில் இருக்கான்னு நான் கேட்குறேன். இல்லை, அதை தான் திரும்பவும் சொல்கிறேன். அவர் இருக்கிறதுனால தான் 9 முறை தொடர்ச்சியான வெற்றியை கொண்டுகிட்டு இருக்கிறார். ஒரு முறை 2 முறை அல்ல, 9 முறை. இன்னைக்கு வரைக்கும் முந்தா நாள் சாயந்தரம் வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிறார். அவர் தான் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை போன்ற அரசியல்வாதிகளுக்கு அங்கே பெரிய இது இல்லை அப்படின்னு. இப்போ துரைமுருகன் அதிமுகவுக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு நடந்துருது. அங்கே உள்ள எல்லாத்தையும் வேலூர் வாணியம்பாடியில் உள்ள எல்லாரும் துரைமுருகன் தான் ஓட்டு போடுவாங்களா? அங்கே எலெக்ஷன் சூழல், அந்த சூழல் என்ன தேர்தல் களமோ எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் போதோ அது நடக்கும். அதை தான் சொல்கிறேன். இப்போ அதிமுகவினுடைய ஆட்சி, திமுக 2வது இடத்துக்கு வரும் தேர்தல்னா, இல்லை முதல் இடத்துல வெற்றி பெறும். 2 பேரையும் ஓரம் கட்டினார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனுக்கு என்ன ஆதரவு சொல்லுங்க? எத்தனை ஆண்டுகள் களத்தில் இருந்தார்? சென்னையில் ஆர்கே நகரில் எப்படி வெற்றி பெற்றாரு பார்த்தீங்கல்ல? மக்கள் அவருக்கு ஓட்டு அளித்தாங்கல்ல. திமுக எத்தனாவது இடத்துக்கு போச்சு? 3வது இடத்துக்கு போச்சு இல்லை?